ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பேமெண்ட் செலுத்தாவிட்டாலும் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படுமான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது லோன் எடுக்கிறதுக்கு. ஸோ அது நமக்கு அதிகமாக இருந்தால் தான் லோன் கிடைக்கும். நாம் சரியான டைமில் பேமெண்ட் பண்ணலன்னா என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு வாட்டி உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லைனா உங்களுடைய லோன் இஎம்ஐ பேமெண்ட்டை ஒரு நாள் டிலே பண்ணி நீங்கள் லேட்டாக கட்டினாலுமே அதுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறையுமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரிமார்க் இருக்குதாங்க செய்யும். உங்களால் ஒரு நாள் டிலே பண்ணி கட்டலைன்னா அதனால் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எடுத்த கிரெடிட் கார்ட்லேயோ இல்லைனா லோன்லேயோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதே சிரமமான ஒன்று தான். அதே மாதிரி 7 நாட்கள் தாமதமாக நீங்கள் பேமெண்ட் செலுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா பெரிய அளவில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அது பாதிக்காது. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய சிபிலில் ரெக்கார்டில் பதிவு அது செய்யப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு தாமதமாக நீங்கள் பேமெண்ட் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டில் அது இம்பேக்டை ஏற்படுத்த தான் செய்யும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் நீங்கள் தாமதமாக பேமெண்ட் செலுத்தினா கூட 50லேருந்து 100 ஸ்கோர் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 30 நாட்கள் நீங்கள் தாமதமாக செலுத்தும் போது 90லேருந்து 110 புள்ளிகள் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை. 60 நாட்கள் தாமதமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் 130லேருந்து 150 புள்ளி வரை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 90 நாட்கள் தாமதமாக நீங்கள் பேமெண்ட் செலுத்துனீங்கன்னா அது உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டில் நிறைய டைமு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அது ரிஜெக்ட் தான் ஆகும். உங்களுக்கு எந்த லோனுமே கிடைக்காது, ரொம்ப சிக்கலாக அமைஞ்சிடும். அதே மாதிரி 120 நாட்கள் நீங்கள் தாமதமாக பேமெண்ட் செலுத்துனீங்களா நிரந்தரமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் லோன் எடுக்கிறதே சிரமமாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே லோன் எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் லோன் எடுத்தாலுமே இதுதான் உங்களுடைய கிரெடிட்ஸ் ரிப்போர்ட்டில் காட்டும். நீங்கள் லேட் பேமெண்ட் கட்டியிருக்கீங்க இப்படின்னே உங்களுக்கு காட்ட தான் செய்யும் உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டில். பேமெண்ட்டை தாமதமாக செலுத்துவதை தவிர்க்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உதாரணமாக ஒரு லோன் ஆப்பில் லோன் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஈனாச் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பண்ண முடியாததை நீங்கள் பண்ணி கூட வச்சு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எனேபிள் பண்ணி வச்சு உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிக்கணும். அதே மாதிரி அலாரம் மற்றும் ரிமைண்டர்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலாரம் மற்றும் ரிமைண்டர்கள் சொல்லி ஆப்லேயே இருக்கும். அதையே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் அதை ஈஸியாக எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டு தேதி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு அது ரீமைண்டர் பண்ணி உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் உங்களால் குறிப்பிட்ட அவங்க சொன்ன டைமில் செலுத்த முடியலன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் எந்த லெண்டர்கிட்ட நீங்கள் லோன் எடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அவங்ககிட்ட பேசினா ஓரளவு கொஞ்சம் சாத்தியம் நடக்கும். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஸோ நீங்கள் கட்டி தான் ஆகணும். கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியும்னா நீங்கள் தாமதமாக பேமெண்ட் செலுத்தினா கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை அது பாதிக்க தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன டைமில் செலுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த டைமில் லோன் அப்ளை பண்ணாலுமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே லோன் எடுக்கிறவங்களுக்கும் இனிமேல் லோன் எடுக்க போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.